வண்டி ஓட்டும் பொழுது வழியை தெரிந்து கொள்ள மட்டும் மொபைல் போன்களை பார்க்க வாகன ஓட்டிகளுக்கு மத்திய சாலை போக்குவரத்து அமைச்சகம் அனுமதி வழங்கியுள்ளது. மேலும் ஓட்டுநர் உரிமம், ஆர்சி புத்தகம் உள்ளிட்ட வாகனத்தின் ஆவணங்களையும் சாப்ட் காப்பியாக மொபைல் போன்களில் வைத்துக் கொள்ள அனுமதிக்கப்பட்டுள்ளது. வருகிற அக்டோபர் 1ஆம் தேதி முதல் இவை நடைமுறைக்கு வருகின்றன. பாஸ்டன் மருத்துவக் கல்லூரி சார்பில் வெளியாகும் ஆய்வறிக்கையில் சூரிய ஒளி மூலம் உடலுக்கு கிடைக்கும் விட்டமின் டி சத்தால் கொரோனாவை தடுக்க முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 235 கொரோனா நோயாளிகளின் உடல்நிலையை கணக்கில் எடுத்து ஆராய்ச்சி செய்ததில் இது தெரியவந்துள்ளது. ஒரே நாளில் 1,00,000 பேருக்கு கொரோனா பாதித்த முதல் நாடாக இந்தியா இருந்தது. தற்பொழுது இந்தியாவில் கொரோனா தாக்கம் குறைய தொடங்கியுள்ளது. குறிப்பாக செப்டம்பர் 17ஆம் தேதி கொரோனா பாதித்தவர்களின் ஒரு நாள் சராசரி எண்ணிக்கை 93,000ஆக இருந்தது. அதுவே இப்பொழுது 85,000ஆக குறைந்துள்ளது. இருப்பினும் பரிசோதனை அதிகரிக்கப்பட்டே வந்துள்ளது. செப்டம்பர் 25ஆம் தேதி மட்டும் நாடு முழுவதும் 11,00,000 பேருக்கு RT-PCR பரிசோதனை செய்யப்பட்டுள்ளது. இருப்பினும் கேரளா, மத்திய பிரதேஷ், குஜராத், மேற்கு வங்கம் உள்ளிட்ட மாநிலங்களில் கொரோனா பாதிப்பு தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. மோசமான நிலையில் இருந்த தமிழகம், மகாராஷ்டிரா, ஆந்திரா, உத்தரப்பிரதேசம், கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களில் பாதிப்பு குறைந்து வருகிறது. ஒட்டுமொத்த ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் இருந்தும் வெளியேறுங்கள் என பாகிஸ்தானை இந்தியா வலியுறுத்தியுள்ளது. இந்தியாவின் யூனியன் பிரதேசங்களில் ஒன்றாக இருக்கும் ஜம்மு காஷ்மீரில் இருந்து வெளியேற வேண்டும். அப்பகுதியில் மேற்கொள்ளும் எந்த சட்ட நடவடிக்கையும் இந்தியாவின் உள்நாட்டு விவகாரம் ஆகும் என இந்திய தரப்பில் திட்டவட்டமாக தெரிவிக்கப்பட்டது. ஆனால் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் நவம்பர் மாதம் சட்டமன்ற தேர்தலை நடத்த பாகிஸ்தான் திட்டமிட்டு வருகிறது. மத்திய அரசு கொண்டு வந்த விவசாய மசோதாக்களுக்கு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் ஒப்புதல் அளித்ததை தொடர்ந்து அரசிதழில் வெளியிடப்பட்டன. மேலும் ஜம்மு காஷ்மீரில் உருது, டோக்ரி, காஷ்மீரி, ஹிந்தி, ஆங்கிலம் ஆகியவற்றை அலுவல் மொழிகளாக அங்கீகரிக்க குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளித்துள்ளார். சத்தீஸ்கர் மாநிலம் ராஜ்நந்த்கான் மாவட்டத்தில் இந்தோ திபெத் எல்லை பாதுகாப்பு படையில் இருக்கும் ஷிக்ஸா என்ற நாய் IED என்று அழைக்கப்படும் இம்ப்ரவைஸ்ட் எக்ஸ்ப்ளோசிவ் டிவைஸை கண்டுபிடித்தது. இதனால் மிகப்பெரிய தாக்குதல் சம்பவம் முறியடிக்கப்பட்டுள்ளது. சாலை கட்டுமான பணியின் பொழுது இந்த வெடிபொருள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. முன்பு விவசாயிகள் தங்களது விளைபொருட்களை விற்பனை செய்ய முடியாத நிலை இருந்தது. நடுவே இடைத்தரகர்கள் இருந்தனர். மத்திய அரசு கொண்டு வந்துள்ள புதிய சட்டத்தால் விவசாயிகளை இடைத்தரகர்களிடம் இருந்து காப்பாற்றி சாதாரண பொருட்களை உற்பத்தி செய்யும் வியாபாரிகளுக்கு இணையாக விவசாயிகளை கொண்டுவர முடியும் என மத்திய அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் கூறியுள்ளார். கோயம்பேடு சந்தை மீண்டும் திறக்கப்பட்டது. முதல் கட்டமாக மொத்த வியாபாரிகளுக்கு மட்டும் வியாபாரம் செய்ய அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. 600 முதல் 1200 சதுர அடி கடைகள் மட்டுமே திறக்கப்பட்டுள்ளன. மொத்த காய்கறி சந்தையில் சரக்கு வாகனங்கள் இரவு 9 மணி முதல் காலை 5 மணி வரை மட்டுமே அனுமதிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் ஈஸ்டர் பயங்கரவாத தாக்குதல் நடக்கப் போவதை முன்பே கணித்து இந்தியா தங்களை எச்சரித்தது. தாக்குதல் நடத்தப்பட்ட நாளின் காலையில் கூட இந்தியா தாக்குதல் தொடர்பாக தகவல் கொடுத்தது. ஆனால் அப்பொழுது இருந்த அரசு அதனை கண்டுகொள்ளவில்லை என இலங்கை பிரதமர் மஹிந்த ராஜபக்சே தெரிவித்துள்ளார். பிற நாடுகள் இலங்கைக்கு நட்பு நாடாக இருக்கலாம், ஆனால் இந்தியா மட்டும்தான் தங்களது உறவினர் நாடு எனவும் அவர் கூறினார். வைரஸ் தொற்று தொடர்பாக கடந்த மே மாதம் செரோ சர்வே எடுக்கப்பட்டது. அதன்படி நாடு முழுவதும் 0.73% பேருக்கு கொரோனா பாதிப்பு என தெரியவந்தது. இதனால் ஹெர்ட் இம்யூனிட்டி என்று அழைக்கப்படும் கூட்டு எதிர்ப்பு சக்தியை அடைவதில் இந்தியா வெகு தொலைவில் இருப்பதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷவர்தன் தெரிவித்துள்ளார். மறைந்த பாடகர் SPBயின் மருத்துவ செலவு தொடர்பாக இணையத்தில் பரவும் விஷயங்கள் பொய்யானவை. எவ்வித அடிப்படையும் இன்றி அவை சொல்லப்படுகின்றன. விரைவில் நானும் MGM மருத்துவமனை நிர்வாகமும் சேர்ந்து SPBயின் மருத்துவ செலவுகள் தொடர்பாக அறிக்கை வெளியிடுவோம் என அவரது மகன் SPB சரண் தெரிவித்துள்ளார். It is unfortunate that there are rumors going around about MGM Hospital and the payments regarding my dad's care and the bills and all that technical stuff. I just want to put few things together. We were in the hospital from 5th of August. Appa passed away on the 24th. Friday, this last Friday. So
And there are rumors about the amount of bill that was charged, and that we had paid something, and then there was a balance, and that we had requested the Tamil Nadu government, but they did not reciprocate. And then I had gone to the Vice President of India, and they had reciprocated instantaneously. And also that unless we had paid the balance amount, the hospital were not releasing my dad for the last rituals. Let me just say one thing. This is all a big hogwash. I don't know why people do this without even consulting people. They don't seem to realize how offensive and hurting it is to the people who are associated with this issue. It is very disheartening that we still have people around like this. These cannot be fans of SPP, because SPP will not do something like this. He is not somebody who hurts people. He is somebody who would forgive this person who has been spreading these rumors. I would like to say that I forgive this gentleman, but he needs to grow up, get some sense into this person, and do the right thing. He has no base in spreading such rumors. He has no knowledge about what the treatment was or how much the bills were, and who had paid how much, anything. I'm not going to give any details right now, because me and the hospital are planning to give a press release together, or maybe we're going to get the press together and do a release to muff all these rumors that are going on. It is sad that we have to do this. It is so sad that one person's action makes 15-20 people, the inconvenience it caused, getting the press together, number of people that need to come assemble, a place, the hospitals, the heartache with all that has been going on so far in our family, in MGM, and everything. And it is so simple to just post something online and mess things up for people. These persons who are spreading all these rumors are God bless you all. Seriously, that's all I can say. I should end this live session saying that we as a family are completely grateful, wholeheartedly are grateful for everything that the MGM Healthcare Chennai has done for us, for my father as a patient, and for us as a family who are attending and taking care of my father. It has been like going home every day. I truly miss going to the hospital, meeting all those doctors who have been taking care of my father. I miss each and every nurse, all the doctors, the MD, Dr. Prashant, the chairman, Dr. Mr. Rajagopalan, who has been sending me prayers every morning, relentlessly, without failure. And regarding the details of all these bills and all of that, they will come out soon. They truly will come out soon, and I will make sure that all these details will come out soon. Until then, please don't spread these rumors. Please grow up. You don't seem to understand the amount of people you're causing hurt to. It's not right. Please take care. God bless you all. And we owe a lot as a family to MGM Healthcare. They're one of the best medical centers in Chennai. And I should also iterate that when MGM had called Apollo Hospitals for help regarding an equipment, Apollo Hospitals was very kind enough to pass on that equipment immediately to MGM for the treatment for my dad. So they're all great people. You people who spread these rumors could be great. Try to emulate the greatness. Thank you.